தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான ட்ரெண்டிங்கான கலர் சிசி எஃபெக்ட் எப்படி அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப சின்னதான், ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் இந்த ஆப்க்கான லிங்க் இருக்குது. மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன் ரேஷியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் 4:3 ரேஷியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அகைன் கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோ வச்சு இந்த மாதிரி சிசி எஃபெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ, சாங் இல்லை இமேஜ் எதுவாக இருந்தாலும் அதை உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாற்றான் அப்படின்ற மூவிலேருந்து இருக்கக்கூடிய அந்த சாங்கை ஆட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு தேவையான சீனை. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான சாங்கை ஆட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த வீடியோவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை டச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த குட்டி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வீடியோ அகைன் இன்னொரு காப்பி கிடைக்கும். தென் என்ன பண்ணுங்கள், இப்போ ஒரு 2 இது இருக்குது இல்லையா, 2 வீடியோ சாங் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு வீடியோவை டச் பண்ணிவிட்டு ஆடியோ மியூட் பண்ணிவிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஐ சிம்பிள் இருக்கும். 2 லேயர் இருக்கும். 2 லேயர் இருக்கிறதுனால ஒரு சில ஃபோனில் ஹேங் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஃபோனில் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே சைடில் இருக்கக்கூடிய அந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு மேலே இருக்குது பாருங்கள், அந்த லேயரை விசிபிள்லேருந்து எடுத்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்கக்கூடிய லேயர் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை மட்டும் வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம் விசிபிள்லேருந்து. தென் என்ன பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய வீடியோவை டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. கலர் அண்ட் லைட் போனீங்கன்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமா அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஷர் காமா அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த எஃபெக்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், எக்ஸ்போஷர் அப்படின்றத டச் பண்ணுங்கள். அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு 0 அப்படின்ற வேல்யூவில் இருக்கும். அதை 0.48 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 47 ஆர் 48 வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா காமா இருக்கும். ஸோ இது டிஃபால்ட்டாக 1.00 இருக்கும். அதை என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 565 இல்லை 55 கூட வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா, ஆப்செட்டில் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. தென் அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட் போனீங்கன்னா கலர் டியூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிசி எஃபெக்டில் முக்கியமான எஃபெக்ட் இதுதான். ஸோ இதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே லிஃப்ட்டு, காமா, கெயின், ஆஃப்செட் அது மாதிரி இருக்கும். இதில் எதுலேயுமே நீங்கள் டச் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டரை இந்த மாதிரி மூவ் பண்ணி உங்களோட வீடியோவில் எந்த கலரை நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறீங்களோ அந்த கலரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் செட் பண்ணுறேன். ஸோ அந்த மூவ் பண்ணி இந்த மாதிரி ப்ளூவில் செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போது இருந்ததுக்கும் வீடியோவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்டார்டிங் இப்படி இருந்தது, இப்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போது கீழே இருக்கக்கூடிய அந்த லேயருக்கான எஃபெக்ட்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த வீடியோ லேயரை விசிபிள்லேருந்து எடுத்து விட்டுருங்க. விசிபிள்லேருந்து எடுத்து விட்டுட்டு அகைன் வீடியோவை டச் பண்ணிவிட்டு, அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதுலேயுமே எக்ஸ்போஷர் அண்ட் காமா அப்படின்ற எஃபெக்டை ஆட் பண்ணுங்கள். இல்லை இந்த எக்ஸ்போஷர் வேல்யூ நீங்கள் எவ்வளோ செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.10 செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காமா அப்படின்றதுல அதை 195 ஆர் 85 செட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ செட் பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ இந்த மாதிரி டிம்மாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் 195 செட் பண்ணிக்கோங்க, 0.195. அதே மாதிரி ஆஃப் செட் அப்படின்றது இல்லையா, இதை என்ன பண்ணிக்கோங்க 0.03 அப்படின்ற அது வேல்யூ செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட் போங்க. பிளர் போயிட்டு கொசைன் பிளர் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த கொசைன் பிளர் எஃபெக்டை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை 2000 செட் பண்ணி விட்டுருங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட் போங்க. கலர் அண்ட் லைட்டில் ஹியூ ஷிஃப்ட் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த கலர் ஹியூ ஷிஃப்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள்.
ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதில் ஹியூ ஷிஃப்ட்டோட வேல்யூ வந்து 0ல் தான் இருக்கும். அந்த வேல்யூவை நீங்கள் எவ்வளோ வந்து செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ வைக்கிறேன்னா 160 வந்து வைக்கிறேன். ஸோ ஓகேங்களா, 160 நான் வந்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே வேல்யூ வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிளர்ராக ஒன்றுமே தெரியாது. மேலே இருக்கிற வீடியோவை டச் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு லைட்டன் போனீங்க அப்படின்னா லைட்டனில் நிறைய உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை லாஸ்ட்டாக லீனியர் டாட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும், கலர் டாட்ச் ஒன்று இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட்டில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து லீனியர் டாட்ச் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் டைரெக்டாக உங்களோட கேலரியில் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். பட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த ப்ளூ கலராக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வேணாம், எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக் போயிட்டு கலர் டியூன் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா பாட்டம் லேயரில், அந்த கலர் டியூனை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ ப்ளூ கலர் சூஸ் பண்ணதை வேறு ஏதாவது கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் க்ரீன் கலர் வச்சேன்னா வீடியோ ஃபுல்லாகவே வந்து க்ரீனிஷாக வந்து மாறும். ஸோ ரெட்டுனா ரெட்டிஷாக மாறும். ஸோ எந்த கலர் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸோட ஃபேஸ் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.